பிதாவே ஆமென். கர்த்தரின் சிநேகிதர் என்ற தலைப்பிலே உங்களோடு சில வாரங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறேன். கர்த்தர் நம்மை அநாதி சிநேகத்தால் சிநேகித்தார். இங்கே வந்ததுனால ஏதோ யாரோ சொன்னதுனால இல்லை. ஒரு சகோதரி பாஸ்டமாயிட்டு கிஃப்ட் வாங்கினீங்கள, நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இன்றைக்கு ஆண்டுடைய அன்பு உங்கள் மேலே இல்லை. நீங்கள் தாய் வயிற்றில் உருவாகும் முன்னமே, உலக தோட்டத்துக்கு முன்னமே, அதாவது அநாதி சிநேகம், அப்போவே உங்களை செலக்ட் பண்ணிட்டார். டச் ஆண்டவர் உங்களை விரும்பிட்டார். அவருடைய சிநேகிதராக நீங்கள் அன்னைக்கே மாறிட்டீங்க. இன்றைக்கு தான் உள்ள ஆலயத்துக்குள்ளே வர ஆண்டவர் வாய்ப்பை தந்திருக்கிறார். வேதம் அதுதான் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நிறைய கரம் உயர்த்தப்படலை. அல்லேலூயா. கரம் உயர்த்தலைன்னா நீங்கள் எல்லாமே ஆண்டவரும் சர்வ வல்லவர், அதுவும் சர்வ வல்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். நம்ம ஆண்டவர் மாத்திரமே சர்வ வல்லவர். அவர் சர்வ வல்லவராக இருந்தாலும் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். அதனால தான் நம்ம அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிறோம். அவர் சர்வ வல்லவராக இருந்தாலும் நமக்கு தாயாய் இருக்கிறார். ஆகவே தான் வசனம் சொல்லுகிற, ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் சர்வ வல்லவராக இருந்தாலும் உங்களுடைய சிநேகிதராய் இருக்கிறார். சொந்த சகோதரனிலும் மிக அருமையான சகோதரனாய் இருக்கிறார். இரத்த பாசமுள்ள சகோதரனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கூடவே இருக்கிற ஒரு ஆண்டவரை இன்றைக்கு ஆராதிக்க நான் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக எப்பொழுதும் தியாகம் செய்கிறவர்களாக இருப்பார்கள். திருமண நாள் வந்தால் கிஃப்ட் வாங்கி கொடுப்பாங்க. பர்த்டே வந்தால் வெகுமதி வாங்கி கொடுப்பாங்க. அந்த சிநேகம், அந்த அன்பை காட்ட ஏதாவது வெறும் வாயில் மாத்திரம் இல்லை, கிரிகளை காட்டணும். அப்படி தான் திருமணமாகி ஒரு கணவன் தன் மனைவிக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டார். திருமண நாள் வந்துச்சு. நேராக பெரிய மால், பெரிய கடைக்கு போனார். அங்கே போனோடனே எல்லா பொருட்களையும் பார்த்தார். ஒன்று அவர் கண்ணில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை கேட்டார். என்ன கேட்டார்? அவங்க சொன்னாங்க, ஸ்தோத்ரம், இது தர்மா பிளாஸ்க் அப்படின்னாங்க. என்ன பிளாஸ்க்? தர்மா பிளாஸ்க். அப்படியா? அப்படி என்ன, இதில் என்ன விசேஷம்னு கேட்டார். அப்போ அவங்க சொன்னாங்க, கடைக்காரர் சொன்னார், நீங்கள் அதில் சூடாக வச்சிங்கன்னா, பொருள் வச்சிங்கன்னா சூடாக இருக்கும். ஐஸ் கூலாக வச்சிங்கன்னா குளிர்ச்சியாக இருக்கும். அப்படின்னு இவருக்கு ஒரே ஆச்சரியம். அந்த மாதிரி ஒரு பொருள் நம்ம வீட்டில் இல்லையே, ஒரு பாத்திரம் நம்ம வீட்டில் அப்படி ஒன்று இல்லையே, இதை வாங்கிட்டு போய் என் மனைவிக்கு, என் ஸ்நேகத்தை, மனைவி ஸ்நேகிக்கிறேங்கிறத வெளிப்படுத்தணும்னு எவ்வளோன்னு விலை கேட்டார். 1600 எடுத்து கொடுத்து அதை வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போய் மனைவிக்கிட்ட கொடுத்தார். மனைவி பார்த்துட்டு, இது என்னங்க ரொம்ப அழகாக இருக்குது, இது என்ன அப்படின்னோடனே, இது ஒரு என்ன பிளாஸ்க்? தர்மா பிளாஸ்க். இது ஒரு மேஜிக் பாத்திரம் மாதிரி. சூடாக ஊற்றுனா சூடாக இருக்கும், சில்லுன்னு ஊற்றுனா சில்லுன்னு இருக்கும் அப்படின்னு கையில் கொடுத்தாங்க. அந்த அம்மா வாங்கணுன்னு, என்னங்க வெயிட்டாக இருக்குது, இவ்வளோ வெயிட்டா அப்படின்னு பார்த்தாங்க. என்னன்னு பார்த்தா, அவர் ஐஸ்கிரீம் ஒரு பாக்ஸ் உள்ள கொட்டி, அதுக்கு மேலே ஒரு ரெண்டு காப்பி சூடாக அதில் ஊற்றி கொண்டாந்து கொடுக்குறார். கடைக்காரன் சொன்னது புரிஞ்சிக்கல, அவ்வளோதான் பிரச்சனை. சூடாக ஊற்றுனா சூடாக இருக்கும், அதோட ஸ்டாப் பண்ணிருக்கு. சில்லுன்னு ஊற்றுனா, இவர் நினச்சிட்டா ரெண்டும் கீழே ஐஸ் மாதிரி இருக்கும், அதுக்கு மேலே காஃபி கொதிக்க ஆவியில் ஊற்றி இருக்கும், அதுவும் சூடாக இருக்கும் அப்படின்னு கொண்டு போய் கொடுத்தார். எப்படியோ அந்த அன்பில் செஞ்சார். அதுதான் பார்க்கணும். ஆமென். சிலர் எந்த உதவி செஞ்சாலும் அதில் ஏதாவது குறை. சும்மா கொடுத்த மாட்டேன், பழமொழியே நிறைய பேருக்கு தெரியல. சும்மா கொடுத்த மாட்டை பல்ல பிடிச்சி பார்த்தானா. கொடுத்ததே சும்மா ஓசில்,
அதனால் சில நேரங்களில் நம்ம gift வந்தால் சந்தோஷமாக பெற்றுக்கொள்ளணும். என்னங்க இதை வாங்கிட்டு வந்துட்டீங்க, வேறு கலர் சாரி கிடைக்கிறியா? அவர் அவ்வளோ ஆசையாக வாங்கிட்டு வந்திருப்பார். சந்தோஷமாக வாங்கிக்கணும். கட்டுறமோ இல்லையா, அவர் கையில் அதை வாங்கும்போதே அவருக்கு மனசு குளிர்ந்துடும். உங்கள் மனைவி ஏதாவது ஒரு gift கொடுத்தாங்கன்னா, இதுதானா, வேற ஒன்றும் நல்லது இல்லையான்னு முகத்தை ஒரு மாதிரி காட்டிடக்கூடாது. கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கர்த்தருடைய சிநேகம், ஆண்டுடைய அன்பு, ஆண்டுடைய நம்மேல் வைத்திருக்கிற அந்த கர்த்தரின் சிநேகிதர்கள் நீங்களும் நானும். ஆமென். உலகத்தில் உங்களை நேசிக்கிறாங்களோ நேசிக்கலையோ, ஆண்டவர் உங்கள் மேலே நேசமாக இருக்கிறார். நீங்கள் அவருடைய சிநேகிதர், சிநேகிதி. ஆமென். யோவான் 13ஆம் அதிகாரம் 1 வசனத்தின் கடைசி பகுதியில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தம்முடையவரிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவரிடத்தில் அன்பு வைத்தார். ஆண்டுடைய அன்பு கொஞ்சம் அன்பு இல்லை, கொஞ்ச காலம் இல்லை, 9 மாதம் முடிந்தல்ல, இந்த 10வது மாதத்தில். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த 10வது மாதத்தில் நாம் வந்திருக்கிற நம்மேல் அவருடைய அன்பு இருக்கிறது. மீதியுள்ள இன்னும் 2 மாதங்கள் கர்த்தருடைய அன்பு நம்மேல் இருக்கிறது, சிநேகம் இருக்கிறது. ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபுக்கு 3 சிநேகிதர்கள் இருந்தார்கள். உங்களுக்கு எத்தனை சிநேகிதர் இருக்காங்கன்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க இல்லை, சிலருக்கு பேர் தெரியும் தெரியாது. ஆனால் பைபிள் சொல்லுது, யோபுக்கு 3 சிநேகிதர்கள், ஃப்ரெண்டு இருந்தாங்க. ஒருத்தன் பேர் எலிபாஸ், ஒருத்தன் பில்தாத், இன்னொருத்தன் சோஃபார். இந்த பேரும் எழுத காரணம் இருக்குது, அது யோபுவை பற்றி பிரசங்கம் பண்ணும்போது அதை பார்ப்போம். இவர்கள் இந்த 3 பேரும் யோபுடைய துக்கத்தில் பங்கு கொள்ளவும் ஆறுதல் சொல்லவும் வராங்க. யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அதை வாசிக்கிறோம். யோபு மிகவும் பாதிக்கப்பட்டு இருக்கிறார், உடைக்கப்பட்டு இருக்கிறார், சரீரத்தில் வியாதி, இழப்புகள். இந்த நேரத்தில் அவர் வேதனையோடு இருக்கும்போது இந்த 3 நண்பர்கள் வந்து ஆறுதல் சொல்லாமல், அவருக்கு தைரியம் சொல்லாமல், அவர்கள் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சின மாதிரி பேசிட்டு போகிறாங்க. உலக நண்பர்கள் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. இன்றைக்கு அநேகருடைய உள்ளங்கள் காயப்பட்டு சில இழப்புகளோடு இங்கே வந்திருக்கிறீங்க. இந்த வார்த்தை உங்கள் உள்ளத்தை தேற்றப் போகிறது. ஆமென். ஆண்டுடைய வார்த்தை தான் நமக்கு ஆறுதல். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 சிநேகம் இருக்கு, ஒன்று உலக சிநேகம், இன்னொன்று தெய்வ சிநேகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலக சிநேகம் என்று சொன்னால், நம்ம வீட்டில எல்லாம் சிலதெல்லாம் பிராணிகளை வளர்த்துறோம், சில பறவைகளை வளர்த்துறோம். அது என்ன அன்பாக இருக்குது, நம்ம சொன்னதெல்லாம் செய்து. என்னெல்லாம் வளர்த்துறோம்? நாய், பூனை, லவ் பேர்ட்ஸ், கிளி, முயல். பின்னாடி சத்தம் வர மாட்டேங்குதே. அதெல்லாம் சொன்னதெல்லாம் கேட்குதா பாரு. ஸ்தோத்திரம். ஆடு மாடெல்லாம் அந்த மெயினாக ரொம்ப செல்லமாக ஸ்நேகம், அந்த சொன்னதெல்லாம் அப்படியே செய்யும் பாருங்க. அதெல்லாம் நம்ம வளர்த்துவோம். இப்போல்லாம் யாரும் நாயின்னு சொல்கிறது, நாயின்னு சொன்னால் கோவம் வருது, என்ன நாய்ங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அதுக்குன்னு ஒரு பெட், நல்ல குரங்கு. பாஸ்டம்மாவுக்கு குரங்கு மேலே ரொம்ப ஆசை. சீக்கிரம் தர்மபுரி பக்கம் போனால் என்ன ஒன்று பிடிச்சிட்டு வரணும், கிருஷ்ணகிரியிலேருந்து ஒன்று பிடிச்சிட்டு வரணும். ஸ்தோத்திரம். க்ளோரி வீட்டுக்கு அடிக்கடி டீமாக குரூப்பாக வராங்க, ஃபேமிலி. வந்த ஒத்தைய ஒரு ஆளாக வர்றதில்லை. சபைக்கு கர்த்தர் குடும்பமாய் நம்மை கொண்டு வருவாராக. அவங்க வீட்டில் ஜன்னல் கதவெல்லாம் திறக்கவே மாட்டாங்க. ஏன்னா இல்லை, கூட்டம் ஃபேமிலியாக வருவாங்க. சரி, என்ன சொல்ல வரேன்னா, இவைகள்லாம் ரொம்ப அழகாக வளர்த்துறோம். அமெரிக்காவில் ஒரு அம்மா ஒரே பூனை தான் வச்சு வளர்த்துனாங்க. திடீர்னு அவங்க மரித்து போனாங்க. மரித்து போகிற நேரத்தில் அவங்க அந்த பூனைக்கு $1,30 லட்சம். சொல்லுங்க, அந்த பூனைக்கு உயில் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. சாரி, நான் என்ன சொன்னேன்? பூனை தானே சொன்னேன். பூனைக்கு, எனக்கு இல்லை.
அந்த வளர்த்தின பூனைக்கு 1,30,00,000 உயில் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க அதுக்கு. அப்போனா அந்த ஸ்நேகம் பாருங்க, அந்த மிருகத்தை எப்படி நேசிக்கிறாங்க பாருங்க. நான் சின்ன பையனாக இருக்கும்போது பழைய ஓடு போட்ட சர்ச், 100 பேர் தான் உள்ளே உட்கார முடியும். ஆனால் ஒரு அருமையான சர்ச், திருப்பூர்லேயே அதுதான் மெயின் சர்ச். பெந்தேகோஸ்து சபைன்னா அதுதான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது பக்கத்துலேயே எங்கள் வீடு. நான் சின்ன பையன். ஒரு நாள் ஆராதனையில் எங்கள் அப்பா செய்தி கொடுத்துட்ருக்குறாங்க. டமா டமான்னு சத்தம் கேட்குது. அந்த சத்தம் கேட்டால் பரவாயில்ல, இந்த நாய் ஒன்று நாங்கள் வளர்த்துனோம் பாருங்க, பயங்கர வித்தியாசமாக கத்துது. எப்பவும் குலைக்கிற விட, ஊழ விடுறதை விட அன்றைக்கு ஒரு வித்தியாச சவுண்டு. எப்பவுமே பறவைகள் வித்தியாச சவுண்டு கொடுக்கும் தனக்கு ஆபத்து வந்துட்டா. உடனே எல்லாருக்கும் நாய் மேலே தான் கோபம் வந்துச்சு. அதை போய் தான் அடிக்க போனாங்க. ஆனால் போன என்ன காரியம்னு பார்த்தா, வீடை மெதுவாக திறந்து பார்த்தா பெரிய கருநாக பாம்பு, நல்ல நீளம், இங்கிருந்து அவ்வளோ தூரம், நல்ல தண்டி, கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ இருக்கும் போல இருக்கு. வெள்ளிக்கிழமை போட்டால் சரியா இருக்கும் எல்லாத்துக்கும். அந்த மாதிரி பெரிய நீளமாக இருக்கு. அப்போதான் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த நாய் பாருங்க, அதை காட்டி கொடுக்குது பாருங்க, அந்த ஸ்நேக அன்பை பாருங்க. அந்த விசுவாசிக்கு 2 பேர் ஆராதனை நடந்துக்கிட்டே இருக்கு, அது கலையில். எப்பாவது சபைக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்தால் ஒரு 2 பேர் மாத்திரம் எந்திரிச்சு போய் அதை கரெக்ட் பண்ணிடணும். ஆமே. சபைக்குள்ளே சில நேரத்தில் ஆராதிக்கும் போது தெய்வ பிரசன்னம், ஏன்னா எழுப்புதல் ஜெபத்துக்கு பின்னாடி ஆராதிக்கும் போதே சில அசுத்த ஆவிகள் விலகி ஓடுது. அப்பா உட்காருப்பா, உட்கார். என்ன விசாரிங்க அவரை, இதோட 3 தடவை எழும்பிட்டீங்க, என்னம்மா அப்படியா, கால் பிடிச்சிக்கிச்சா, கண்டப்பு சார் ஜோம் பண்ணிக்கிறோம். அவருக்கு போராட்டம், ரொம்ப போராட்டம் இருக்குது. அவர் சர்ச்சுக்கு வந்ததே பெருசு, அவருக்காக ஜெபிக்கணும். இப்படி ஒருவர் ஏதாவது ஆறாவது நேரத்தில் பாதிக்கப்படும் போது எல்லாருமே ஓடிடக்கூடாது, போய் உதவி செய்கிற மாதிரி. ஒரு 2 பேர் செய்தி போயிட்டு இருக்கணும், டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது, ஆனால் காரியம் முடிஞ்சிடணும். சிலர் சுகர் அதிகமாகும், ஸ்தோத்திரம். இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் உதவி செய்கிறது யாருக்குமே டிஸ்டர்ப் வெளியே இதாக ஆகக்கூடாது. ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபை தருவாராக. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, நான் 1வது 2வது படிக்கும்போது எங்கள் டீச்சர் ஒரு கதை சொன்னது ஞாபகத்துக்கு வருது. ஒரு புறாவும் எறும்பும் ஃப்ரெண்டாக இருக்க விரும்பிச்சான், நண்பர்களாக இருக்க விரும்பிச்சான். நீங்களும் அதை படிச்சிருப்பீங்க, வேகமாக சொல்லி முடிக்கிறேன். அப்போது ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிச்சு. நம்ம ரொம்ப வாயில் மாத்திரம் ஸ்நேகமாக இருக்கேன், அன்பாக இருக்கேன்னு பேசாமல் நம்ம அதில் ஒரு தீர்மானம் எடுப்போம் அப்படின்னு தீர்மானம் எடுத்து ஒற்றுமையாக இருக்கு. ஒரு முறை இந்த எறும்பு சந்தோஷமாக போயிட்டுருக்க நேரத்தில் தெரியாமல் ஒரு குளத்தில் விழுந்துருச்சு, தத்தளிக்குது தண்ணிக்குள்ளே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செத்து போகிற போல் இருக்குது. அந்த நேரத்தில் புறா பார்த்துக்கிட்டே இருந்துச்சு, ஐயோ என்னுடைய சிநேகிதன் இப்படி தவிக்கிறானேன்னு சொல்லி அங்கேருந்து ஒரு இலையை பொறிச்சு குளத்தில் போட்டுச்சு. உடனே எறும்பு அந்த இலையில் ஏறி அப்படியே நீந்தி கரை சேர்ந்துருச்சு. இன்னொரு நாள் எறும்புடைய சிநேகிதன் யாரு? புறா. இல்லை, இங்கே தான் இருக்கீங்க, பரவாயில்ல, ஸ்தோத்திரம். புறா ஒரு ஆபத்து வந்துச்சு. வேடன் புறாவுக்கு என்ன செய்கிறான்? அம்பு. அதை கொல்ல பார்க்குற நேரத்தில், ஐயோ என்னுடைய சிநேகிதன் புறாக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சா, என்னை காப்பாற்றினானே அப்படின்னு சொல்லி நேராக எறும்பு போய் வேடனுடைய காலை முத்தம் கொடுத்துச்சு, கடிச்சிருச்சு. ஐயோ அப்படின்னு நான் திரும்பிக்குள்ள அது தவறி போயிடுச்சு புறா. அந்த பாருங்கள், அதை நம்ம சின்னதில் 1வது 2வது நினைக்கிறேன். அப்போ அந்த கதையை எங்கள் டீச்சர் சொன்னது இப்போ ஞாபகம் வருது. என்ன சொல்ல வரேன்னா, சில நேரத்தில் இப்படிப்பட்ட உலக ஸ்நேகம், இந்த பறவைகள் எவ்வளோ அன்பாக இருக்கிறதுங்கிறத நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த அவ்வளோ அன்பாய் நம்மகிட்ட பழகுகிறது. 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்காவில் அது என்ன சொல்லுவாங்க, அமெரிக்காவில் நம்ம பிரதமர் சொல்கிறோம், ஜனாதிபதியாக இருந்தவர் ஆபிரகாம் லிங்கன். உள்நாட்டு போர் வந்துச்சு, வெளிநாட்டில் உள்நாட்டுக்குள்ளேயே போர். நம்ம வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை வருது இல்லை,
நமக்கு உள்நாட்டு போர் வெளிநாட்டு போர் ஏதா இருந்தாலும் கர்த்தர் மாற்றுவாராக. அமெரிக்காவுக்குள்ள உள்நாட்டு போர், கடைசியில் ஆபிரகாம் லிங்கன் நல்ல ஜெபிக்கிறவர், தேவ பக்தி உள்ளவர். ஆகவே அதில் ஜெயம் பெற்றார். ஜெயம் பெற்ற உடனே அந்த உள்நாட்டுக்குள்ளேயே கலகம் பண்ணின கிட்டத்தட்ட 700 பேரை அவர் ஜெயிலில் அடைக்க கைதியாய் கொண்டு போய் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கலான்னு நினைக்கும் போது, தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கும் போது, அவர்களை சேர்ந்த 700 பேரை சேர்ந்த உறவினர்கள், சொந்தக்காரர்கள், அப்பா அம்மாலாம் வந்து பெட்டிஷன், என்ன சொல்கிறது, மனு கொடுத்தார்கள். தயவாக இரக்கம் காட்டுங்க சார், தெரியாமல் பண்ணிட்டாங்க என்று. ஆனால் 700 பேருக்கு லெட்டர் வந்துச்சு. ஆனால் ஒருத்தனுக்கு மாத்திரம் சிபார்ஸ் கடிதம் வரல, அந்த மனு வரல. இவர் ஆச்சரியப்பட்டார், ஏன் இவனுக்கு மாத்திரம் வரலன்னு இவனை போய் விசாரிச்சா அவன் சொல்கிறான், நான் அனாதை, எனக்கு யாரும் இல்லைன்னு. அப்போ தான் அந்த ஆபிரகாம் லிங்கன் சொன்னாராம், இன்றையிலேருந்து நீ என்னுடைய சிநேகிதன், உனக்கு தண்டனை இல்லை, நீ எப்பொழுதும் என் அரண்மனையில் இருக்கலாம், உனக்கு நல்ல பாதுகாப்பு தருவேன் என்று சொல்லி, இதே போல தான் இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்தார். ஆமென். ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். அவர் தன்னுடைய பேனாவை இயேசு எடுத்து அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் எல்லாவற்றையும் எழுதி, நீங்கள் என்னுடைய சிநேகிதர், நீங்கள் என்னுடைய சிநேகிதி என்று உங்களுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் இன்றைக்கு எழுதுகிறார். ஏற்கனவே சிலருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு முதல் நாள் பார்த்தோம், ஆபிரகாமை குறித்து பார்த்தோம். அடுத்தது யாரை பார்த்தோம்? எழுதி வச்சிருக்கிறவங்க பாங்க, திருப்பி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆபிரகாம், ஆண்டவருடைய சிநேகிதன். அடுத்தது யோசுவா. இன்றைக்கு இன்னொரு நபரை கூட பார்க்க போகிறோம். அவருடைய பெயர் யாக்கோப். இந்த கிறிஸ்தவ உலகிலே யாக்கோபு என்று சொன்னால் சில பாஸ்டர் ஒரு மாதிரி பேசுவாங்க, அவனா எத்தன், ஏமாற்றுக்காரன். நம்மளும் வீட்டில் பேசும்போது யாக்கோபு ஒரு மாதிரி பேசுவோம். ஸ்தோத்திரம். ஆனால் அவர்களுக்கு யாக்கோபை குறித்து தேவன் கூறியிருக்கிற ஒரு நல்ல காரியத்தை இன்றைக்கு வேகமாக நாம் பார்க்க போகிறோம். திருப்புங்கள் வேதாகமத்தை. மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பைபிளை திருப்புங்க, ஸ்க்ரீனில் வசனம் வரும், டிவியில் அதையும் பாருங்கள். நல்ல கவனிங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஆகிலும், எல்லா சத்தமா சொல்லுங்க, ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதே வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் கூட இந்த வசனம் வந்திருக்குன்னா அது கவனிக்க வேண்டிய வசனம். புதிய ஏற்பாட்டில் இருக்கிற வசனம், பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வசனம் புதிய ஏற்பாட்டில் அவ்வளோ சீக்கிரம் இருக்காது. அப்படி இருக்குதுன்னா நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய வார்த்தை. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதி இருக்கிறது. இந்த காலை நேரத்தில் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை, நீங்கள் யாக்கோபாய் கர்த்தர் உங்களை சிநேகிக்கிற ஒரு அனுபவத்துக்குள் கர்த்தர் உங்களை கொண்டு வருவாராக. ஏசாவாய் இதுவரைக்கும் இருந்தீங்கன்னா அந்த சூழ்நிலையை விட்டு கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவாராக. ஆண்டவர் ஒருவரையும், தன்னிடத்தில் வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளாதவர், யாரையும் வெறுக்காதவர். ஆமென். யாரையும் விட்டு கொடுக்காதவர். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவங்க நினைச்சா ஒரு ஆசீர்வாதம் தான். இந்த யாக்கோபை நினைச்சிட்டார். ஆமென். நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு அடி நாம பாடுவோமா? தேவகுமாரா, தேவகுமாரா. அந்த யாக்கோபை நினைச்சதுனால, ஓ ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த ஒரு அடியை நாம் பாடி
மீண்டும் ஆண்டுடைய வார்த்தை கேட்போம். தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. பாடுங்க எல்லாரும். நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஒரு அடி உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், யாக்கோபை போல உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உதவாத என்னில் நீர் உறவானி. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத என் மேல் நீர் உறவானி. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. இயேசு இல்லாம என் பொழுது விடியாதே. இயேசு இல்லாம என் பொழுது விடியாதே. கைகளை உயர்த்தி பாடுவோம். தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. ஒவ்வொரு கை உயர்த்துகிற தேவகுமாரா ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. இயேசு நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாடிக்கிட்டே இருக்கலான் இருக்கு. நமக்கு அடுத்த ஆராதனை இருப்பதினால், நாம் கர்த்தருடைய பந்து இருப்பதினால் நாம் வேகமாக நாம் பார்ப்போம். இந்த வசனத்தில் அதை தான் வாசிக்கிறோம். ஒருவேளை ஆகாரத்திற்காக, ஒரு நேர சாப்பாட்டுக்காக சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டான் ஏசா அண்ணன். மேலான ஆசீர்வாதத்துக்காக தான் ஆயத்தம் பண்ணின ஆகாரத்தை யாக்கோபு இழக்க ஆயத்தமாயிருந்தார். மேலான ஆசீர்வாதத்துக்காக தன்னுடைய ஆகாரத்தை, இதில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா செய்தி இதோட முடிச்சிடலாம். ஸ்தோத்திரம். ஒருவேளை ஆகாரத்துக்காக சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டான் அண்ணன். ஆகவேதான் அவன் சிநேகிதனாய் மாற முடியவில்லை.
ஆனால் மேலான ஆசீர்வாதத்துக்காக தான் ஆயத்தம் பண்ணின, கஷ்டப்பட்டு உழைத்த, ஆயத்தப்படுத்தின ஆகாரத்தை யாக்கோபு இழக்க ஆயத்தமாயிருந்தார் மேலான ஆசீர்வாதத்துக்காக. ஹல்லேலூயா. ஏசா கூறுகிற வார்த்தை இங்கே கவனிப்பது ரொம்ப அவசியம். நான் பசியால் சாக போகிறேன், சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு அப்படின்னு கேட்குறான். யாக்கோபு தான் ஆயத்தம் பண்ண கொண்டு இருந்த அந்த ஆகாரத்தை ஏசாவுக்கு இப்பொழுது கொடுக்கிறான். யாக்கோபுக்கு ஆகாரத்தை காட்டிலும், அதாவது உலக பிரகாரமான நன்மை காட்டிலும் மேலான ஆசீர்வாதம், ஆமென், மேலான ஆசீர்வாதம் அவசியமாய் காணப்பட்டது. ஆகவேதான் ஆண்டவர் யாக்கோபை சிநேகித்தார். இன்னொரு பாட்டு வருது, நமக்கு பாட நேரம் இல்லை. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக. இதுதான் யாக்கோபு. ஆண்டுடைய சிநேகம். ஏன் யாக்கோபை சிநேகித்தார் என்றால், சென்னையில் ஒரு அருமையான பெரிய போதகர் இருக்கிறாங்க. அவங்க பிரசங்கிப்பதற்கு முன்பாக ஒரு வார்த்தை சொல்லுவார்கள். இதெல்லாம் வாலிப தம்பி தங்கச்சி நீங்கள் எழுதி வைக்கணும், டைரியில் எழுதி வைக்கணும். எதற்காகவும் இயேசுவை விட்டுவிட மாட்டேன், இயேசுவுக்காக எதையும் விட்டு விடுவேன். இயேசுவுக்காக ஆண்டவர் விட சொன்ன எதையும் விடுவேன், விட்டு விடுவேன். மறுபடியும் சொல்கிறேன், எழுதுறீங்களா? வாலிப தம்பி தங்கச்சி எழுதணும். இந்த வார்த்தைகள்லாம் நமக்கு ஒரு நாள் உபயோகமாக இருக்கும். தேவ மனிதர்கள், பரிசுத்தவான்கள் சொல்லுகிற அந்த வார்த்தை நாம் மறக்கக்கூடாது. எதற்காகவும் இயேசுவை விடமாட்டேன். என்ன வந்தாலும் சரி, நான் இயேசுவை விடமாட்டேன். எல்லாம் அறிக்கை செய்வோம், சொல்லுங்க. எதற்காகவும் இயேசுவை நான் விடமாட்டேன். எனக்கு எத்தனை உபத்திரம் வந்தாலும், நீ உனக்கு அரசாங்க வேலை தர இயேசு விட்டுடுன்னு சொன்னாலும் நான் இயேசுவை விட மாட்டேன். அத இயேசுவுக்காக எதையும் விட்டு விடுவேன். நாமே அவருக்காக எதையும் இழக்க நான் தயார். அப்படிப்பட்டவங்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். யாக்கோபு அந்த லிஸ்ட்ல வருகிறார். அதுதான் இன்றைய நாட்களில் கிறிஸ்தவ உலகம் எப்படி இருக்கிறது? நன்மைக்காக, உலக நன்மைக்காக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை இழக்க ஆயத்தமாய் இருக்கிறது இந்த உலகம். நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. வேலைக்காக இந்துவாக மாறுகிறான், ஸ்காலர்ஷிப்புக்காக பெயரை மாற்றி வைக்கிறார்கள். ஸ்காலர்ஷிப், அரசாங்க வேலைக்காக இயேசுவை மறுதலிக்கிறார். தன் பிள்ளைக்கு திருமணம் நடக்கணும்னு சொல்லி ஆண்டவரை மறுதலிக்கிறார்கள். ரொம்ப வேதனையான காரியம். சாதா விசுவாசி இல்லை. எப்போ பார்த்தாலும் எழுப்புதல் பேச்சு பேசுகிறோம், ஊழியம் செய்கிறோம், அங்கங்கே போய் பிரசங்கம் பண்ணுறோம். தன் பிள்ளைக்கு காரியம் நடக்கணும்னா அப்படி மாறுற ஆட்களெல்லாம் நம்ம இன்றைக்கு பார்க்குறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே இன்றைக்கு ஆராதனை காட்டிலும் காதுகுத்து, ஆராதனை காட்டிலும் கிரக பிரவேசம், ஆராதனை காட்டிலும் நிச்சயார்த்தம், வளகாப்பு, திருமணம் என்று அநேக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். விசேஷங்களுக்கு ஓடிடுறாங்க. நீங்களாம், நான் சொல்லல, அவர்கள்லாம் ஏசா. ஆனால் யாக்கோபு அப்படி போக மாட்டார். அவருக்கு ஆராதனை முக்கியம். ஆமென். ஆலயத்திலிருந்து என்ன கிடைக்கும்? உங்க பாஸ்டர் என்ன அள்ளி கொடுத்துருவாரா? வேலை தானே முக்கியம், ஓவர் டைம். அப்படியெல்லாம் போகிற ஆட்களை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அந்த ஆட்களுக்கு வேறு விதத்தில் பெரிய பாதிப்பு வருகிறது. ஆனால் தன்னை பின்பற்றின ஜனங்களை நோக்கி, யோவான் 6:27 ஏதாவது கிடைக்குமான்னு ஆண்டவரை தேடி வராங்க. உலக நன்மைக்காக, உலக ஆசீர்வாதத்துக்காக நிறைய பேர் சபைக்கு வருவாங்க. நீங்கள் அதுக்கு வரல. சமீபத்தில் ஒருத்தர் சொன்னாராம், ஏன் அந்த சர்ச்சுக்கு போகாத, பரமானந்தமா அந்த சர்ச்சுக்கு போகாத என்று நம்முடைய சபை குறித்து அவதூறாக, என்னை குறித்து, எங்கள் குடும்பத்தை குறித்தும் ரொம்ப அசிங்கமாக பேசி
சொல்லியிருக்கிறார். அந்த சகோதரன் சொன்னாரா, நான் பரமானந்தத்துக்காக சபைக்கு போகல, ஆண்டவரை ஆராதிக்க போகிறேன். அங்கே எங்களுக்கு ஆராதனையில் தேவ பிரசன்னம் இருக்கிறது, அங்கே தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு இருக்கிறது. போன வாரம் ஒரு குடும்பம் வந்து சொல்றாங்க, நாங்கள் வீட்டில் என்ன பேசணுமோ அது எல்லாமே செய்தியாக வந்துச்சு. இதுதான் ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை. ஒரு குடும்பத்துக்கு இல்லை, எல்லாருக்குமே. ஆமே, நம்முடைய ஆண்டவர் பட்சபாதம் அற்றவர். நானும் கீழே உட்கார்ந்துருந்து எனக்கு ஆண்டவர் அந்த செய்தியை கொடுத்தார். நான் பாஸ்டர், நான்லாம் செய்தி கேட்க மாட்டேன், இல்லை, அந்த வார்த்தை என்னையும் தொட்டது. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ உலகத்தில் ஜெப காரியங்கள் பார்க்கும்போது எங்கெல்லாம் கிறிஸ்தவ கூட்டங்கள் நடைபெறுகிறதோ, எங்கெல்லாம் பெரிய சுவிசேஷ கூட்டங்கள் நடைபெறுகிறதோ, அங்கெல்லாம் மக்கள் ஓடுகிறார்கள். அங்கே ஓடுற கூட்டத்தில் முக்கால் பகுதி என்னென்னா உலக நன்மைக்காக. எனக்கு கடன் தீரணும், நோய் நல்லாகணும், அதெல்லாம் கர்த்தர் செய்வார். என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கணும், குடும்பம் பிரிஞ்சிருக்கு, இந்த உலக நன்மைக்காக தான் ஓடுறாங்க. இதுக்காக வேன் பிடிச்சி கடன் பட்டு ஊரை விட்டு ஊரை பயங்கரமாக போய் இதெல்லாம் பார்க்குறாங்க. ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நேர ஆகாரத்துக்காக ஒரு நேரம் சாப்பிட்டீங்கன்னா அது வயிற்றில் எவ்வளோ நேரம் இருக்கும் தெரியுமா? ஆபிரகாம் ஐயா சொல்றது கரெக்ட், 3 மணி நேரம் தான். நீங்கள் டாக்டர் அம்மாவா, நர்ஸ் அம்மா? ஓ கரெக்டாக, அவங்க டாக்டர் நர்ஸ் அம்மா சொன்னால் சரியாக இருக்கும். ஸ்டாஃப் நர்ஸ். 3 மணி நேரம் தான் அந்த இறைப்பையில் இருக்கு, அந்த கொஞ்ச நேரத்துக்காக. தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை இழக்க ஆயத்தமாயிருந்தான் ஏசா. இவனை என்ன சொல்வது இந்த ஆளை? அதனால தான் ஆண்டவர் ஒரே அடி அடிச்சிட்டார். ஆனால் அவனை வெறுக்கிறேன்னு சொல்லிட்டார். உதவித்தொகை பெறுவதற்காக, ஸ்காலர்ஷிப் பெறுவதற்காக, அரசாங்கத்திலிருந்து ஏதாவது நன்மை பெறுவதற்காக இன்றைக்கு ஏசாவை போல மறுதளிக்கிற ஒரு பெரிய கூட்டம் எழுப்பி கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை என்னையும் பாதுகாப்பாராக. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் சிலர் இருக்கிறாங்க, சபைக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்களை ஆண்டவர் எப்படி அழைக்கிறார் பாருங்க. யாக்கோபு 4:4, யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆவிக்குரிய காரியத்தில் ஆர்வம் இல்லாமல் உலக காரியம், ஞாயிற்றுக்கிழமை சொந்த காரியங்களுக்காக ஓடுகிற கூட்டத்தை பார்த்து, விசேஷ காரியங்களுக்கு ஓடுகிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற, அப்பா பயங்கரமா இருக்கு அந்த வார்த்தை. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அந்த வசனம் பயங்கரமா இருக்கு. உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்கிறவன் தேவனுக்கு பகைஞன். இப்போ சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விட்டுட்டு சொந்த நிகழ்ச்சிக்கு போனீங்கன்னா நீங்க யாரு? ஏசா. தேவனுக்கு பகைஞர். வெளியே சொல்லி நான் இயேசுவின் சிநேகிதன் சொல்லிக்கலாம், நான் 40 வருட விசுவாசி நீங்க சொல்லலாம், ஆண்டு சொல்ல மாட்டார். ஆகவே ஆவிக்குரிய காரியத்திற்கு, மேலான ஆசீர்வாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சபையில் நடக்கிற ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உபவாச ஜெபத்துக்கு வாங்க, ஆராதனைக்கு வாங்க, ஊடுருவல் ஜெபத்துக்கு வாங்க, சிறுவர் ஊழியத்துக்கு வாங்க, கிராம ஊழியத்துக்கு வாங்க. ஹல்லேலூயா. ஆலயத்தில் கொடுக்கப்படுகிற சின்ன சின்ன பொறுப்புகளை கர்த்தருக்காக முழு மனதுடன் செய்யுங்கள். அவர்களை தான் ஆண்டவர் சொல்வார் என் சிநேகிதன். ஆமென். இவ்வாறு செய்யும் போது சில இழப்புகள் வரும். நான் கவனிக்கிறேன், சர்ச்சில் முன்னாடி நிற்கிறவங்க, நல்லா ஓடி ஆடி வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் சில பாதிப்பு வருகிறது. உண்மைதான், வரும். ஆனால் நீங்கள் தான் தேவனுடைய சிநேகிதர். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க தான் தேவனுடைய. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இவங்களை விட்டு வேலைன்னு ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஸ்தோத்திரம். ஆராதனை அலட்சியம் பண்ணினால், ஜெப நேரத்தை அலட்சியம் பண்ணினால், இங்கே சர்ச்சில் ஜெபம் நடக்கும்போது டிவி பார்த்துட்டு இருந்தீங்க, வீட்டில்
சரி, நான் சொல்ல, இவர்கள் தேவனால் வெறுக்கப்படுவார்கள். அது நடக்குது, இது நடக்குது, இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சுன்னு புலம்ப வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவோம். ஆகவே யாக்கோபு ஒரு எத்தன் தான், ஆனால் அவனை கர்த்தர் இஸ்ரவேலாய் தேவ பிரபுவாய் கர்த்தர் மாற்றினார். கர்த்தர் யாக்கோபை நேசிக்க காரணம், நான் எல்லாமே சொல்கிறேன், ஆபிரகாமை நேசிக்க காரணம் கீழ்ப்படிதல், யோசுவாவை சிநேகிக்க காரணம் பரிசுத்தம். ஆனால் இங்கே யாக்கோபை சிநேகிக்க காரணம் எந்த சூழ்நிலையிலும், பிரச்சனை எப்போ வந்தாலும் எல்லாவற்றிலும் கர்த்தரை தான் நோக்கி பார்ப்பான். பயங்கர பிரச்சனை வந்துருச்சு, இப்போ ஒரு ஆபத்து வந்துருச்சு, அண்ணன் படையோட வரான், நேர அவன் ஆண்டவர் தான் நோக்கி பார்த்தான். இரவெல்லாம் போராடினான். இதை தான் பார்த்து இப்படிப்பட்டவங்களுக்கு தான் கர்த்தர் சிநேகிதன் என்று சொல்வார்கள். பிரச்சனை வந்து ஆலயத்துக்கு ஓடி வாங்க, கர்த்தர் சமூகத்துக்கு வாங்க. ஸ்தோத்திரம். யாக்கோபு எல்லா பிரச்சனையிலும், போராட்டங்களிலும், எந்த பிரச்சனையிலும் அவனுக்கு தீங்கு ஏற்பட்டது, சிக்கல்ல மாட்டிக்கிட்டான்னு எங்கேயும் வாசிக்க முடியாது. எல்லா தீங்குக்கும் விலக்கி கர்த்தர் பாதுகாத்தார். அல்லேலூயா. இந்த மாதத்திலே கர்த்தர் அதை நமக்கு செய்ய போகிறார். ஆமென். பிரச்சனை வரும், அப்படியே கிட்ட வந்துட்டு அண்ணன் படையோட வந்து நிற்கிறான், க்ளோஸ், சொத்து அழிக்கப்பட போகுது, யாக்கோபு தலை போக போகுது. அப்படியெல்லாம் உங்களுக்கு இந்த மாசத்துல சில பிரச்சனைகள் வரும். ஆனால் கர்த்தர் அதை அனுமதிக்க மாட்டார். மாமனார் தீங்கு செய்ய வந்தான், தொடாதன்ட்டார். அல்லேலூயா. வருவான், சத்துருக்கள் வருவார்கள், உனக்கு விரோதமாக எழும்பும் ஆயுதம் எழும்பும், ஆனால் வாய்க்காது. ஆமென். ஒரு வழியா வந்து 7 வழியா ஓட கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னொரு மனிதனை பார்ப்போம். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வேகமாக வாசிக்கணும், சீக்கிரம் முடிக்கலாம், நமக்கு டைம் ஆயிடுச்சு. சீக்கிரமா. யாத்ராகமம் 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய், ஃபேஸ் டு ஃபேஸ். அப்பா, என்ன பாக்கியம் பாருங்க. இந்த உலகத்தில் தேவனோடு பேசுகிற என்றால் ஜெபிக்கிற, அதுதான் அர்த்தம். மனிதர்கள் இயேசுவின் சிநேகிதர்கள். ஆமென். ஜெபிக்கிற எல்லாருமே இயேசுவின் சிநேகிதர்கள். ஜெபிக்காதவர்கள் ஏசா. ஸ்தோத்திரம். இன்றைய கிறிஸ்தவம் யாரோ ஒருவர் ஜெபிக்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறது. தன் தேவைக்காக இன்னொருவர் ஜெபிக்க வேண்டும். உங்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் எங்களை வச்சிருக்கிறார். ஜெபிக்க வேண்டிய வேலை எங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். ஜெபிப்போம். 1 மணிக்கு கூப்பிட்டாலும் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் உங்கள் பிரச்சனைக்காக நீங்கள் முழங்கால் படிட்டு ஜெபிக்கும்போது ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஃபோட்டோ ஃபைல், மற்ற ஊழியத்தை குறை பேசுகிறேன்னு சொல்லாது நினைக்காதீங்க, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த ஃபோட்டோ ஃபைலில் போய் கொடுத்தாதான் என் ஜெபம் கேட்கப்படும் சொல்கிறது தான் தப்பு. கொடுங்க. ஆனால் நீங்கள் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கும் போது கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். நீங்க பேசுங்க, முகமுகமாய் பேசுங்க. மோசே ஆண்டவரோடு முகமுகமாய் பேசுகிறவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்ற ஜனங்கள், ஜெபிக்கிற ஜனங்கள் மத்தியில் மோசே வித்தியாசமாய் ஆண்டவர் காட்டுகிறார். கவனிங்க. இந்த திருப்பூரில் நம்ம சர்ச் ஜனங்களை கர்த்தர் வித்தியாசப்படுத்தி காட்டுவாராக. உங்கள் ஏரியாவில் உங்களை வித்தியாசப்படுத்தி கர்த்தர் காட்டுவாராக. இவங்க இந்த பிரச்சனைக்கு போக மாட்டாங்க, ரோட்டில் போய் போராட மாட்டாங்க. இவங்க ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறவர்கள், தன் பிரச்சனை ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெயம் பெறுகிறவர்கள் என்று மோசே போல ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் இந்த உலகத்துக்கு நம்மை காட்டுவாராக. ஆமென். சிலருக்கு ஜெபிக்க ஆரம்பித்தாலே என்ன வருது? என்னாவி? பைபிளை வாசிச்சாலே என்ன வருது? தூக்க ஆவி. ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, பாஸ்டர் தூக்கமே வரமாட்டேங்குது பாஸ்டர் அப்படின்னு. நான் சொன்னேன், பைபிள் படிங்க, சீக்கிரம் தூக்கம் வரும். சாரி.
சிலருக்கு ஜெபிக்க ஆரம்பித்தாலே தூக்கம்தான். சிலர் ஜெபிக்க ஆரம்பித்தாலே தான் வேலைக்காக, தான் வீட்டுக்காக, தான் பிரச்சனைக்காக எனக்குன்னே ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. மற்றவர்களுக்காக வெள்ளிக்கிழமை ஒரு வித்தியாசமாக ஜெபிக்க ஆண்டவர் கிருபை தந்தார். மோசே 40 நாட்கள் 4 தடவை உபாகமம் 9:9 10:10 18:25 இப்படி பல முறை போய் மோசே 40 நாட்கள் தண்ணியும் குடிக்கல, சாப்பிடவும் சாப்பிடல, ஆண்டு சமூகத்தில் போய் இருக்கிறான். இதனால தான் இன்றைக்கு உலகமெங்கிலும் பேசப்படுகிற 10 கட்டளை மோசே கையில் கிடைத்தது. நான் சொல்கிறேன், 40 நாள் இருக்காதீங்க, மாசத்தில் ஒரு நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்கு கத்த தருவார். ஆமென், ஹல்லேலூயா. வாரத்தில் ஒரு நேரம் ஆண்டவருக்காக உபவாசம் இருங்க. கர்த்தருடைய தெளிவாய் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கிடைக்கும். ஆசரிப்பு கூடாரம் தேவனிடத்திலிருந்து அவனுக்கு ப்ளூ பிரிண்ட் கிடைச்சது. ஆசரிப்பு கூடாரம் எந்த அளவு, எந்த சைஸில், எந்த இதில் கட்டணும், எப்படி கட்டணும், ஸ்தோத்திரம் பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், அங்கே மேஜை, குத்து விளக்கு, சொல்லுங்க, ஆரோனின் உடன்படிக்கை பெட்டி, இவைகளெல்லாம் அங்கே உள்ள இருக்கிறது. இதெல்லாம் ஆண்டவர் சொன்னபடியே செய்கிறார். நீங்கள் ஜெபிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ப்ளூ பிரிண்ட் தருவார். உங்கள் குடும்பத்தை குறித்து ஒரு பிளான் கொடுப்பார். உங்கள் பிள்ளைகளுடைய திருமணத்தை குறித்து நல்ல திட்டம் வச்சிருக்கிறார். ஜெபிக்கிற உங்களுக்கு அதை தருவார். மோசே முகமுகமாய் பேசுகிறவன் ஜெபிக்கிறவன். ஆகவே ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரம் என்ற ஒரு அழகான ப்ளூ பிரிண்டை கத்த நமக்கு சபைக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் கத்த தந்திருக்கிறார். சீக்கிரம் அந்த ஜெபத்தை பெரிய ஆலயத்தை கட்ட ஆண்டவர் உதவி செய்வார். ஆமென். கத்திருந்த மோசை கொண்டுதான் 5 ஆகமங்களை எழுதினார். ஆதி ஆகமம், ஐந்து ஆகமங்களை வைத்து எழுதுறார். அப்பா, 5 ஆகமம் ஒன்றும் இல்லை, எவ்வளோ பெரிய ஆசிரியர் பாருங்கள். இந்த மோசே மரித்த போதுதான் தேவனே இறங்கி வந்து அடக்கம் செய்தார். அடக்க ஆராதனை என்ன மகிமை! யாருக்கு இப்படி நடக்கல? ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஐயோ மனைவி பிள்ளைகள்லாம் பார்க்காம போயிட்டாங்களே, இன்னைக்கு வரைக்கும் அது பார்க்க முடியல. மோசே கல்லறை எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அது ரகசியம் என்னன்னா, இந்த மோசே மூலமாக நடந்த அற்புத அடையாளங்களை நினச்சி பாருங்க. அதில் இப்போ சொல்ல நேரம் இல்லை. ஏராளமான அற்புத அடையாளங்களை செஞ்சதுனால பொன்கன்றுக்குட்டி செய்கிற அந்த குறுக்கு புத்தி உள்ள அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உடனே மோசே அடக்கம் பண்ணி அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க? சிலை வச்சிருப்பாங்க, பெரிய கோயில் கட்டியிருப்பாங்க, மோசையே ஆண்டவராக பண்ணியிருப்பாங்க. ஆகவே ஆண்டவர் அப்படியே மறைச்சிட்டார். அடக்க ஆராதனை அவரே பார்த்துக்கிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அவரே முன்னின்று அந்த அடக்க ஆராதனை நடத்துகிறார். நீங்கள் நல்ல ஜீவனோடு ரொம்ப காலம் இருந்து கர்த்தருக்காக மகிமை செலுத்தணும். ஆமே. உங்கள் மேலே திட்டம் இருக்குது, தரிசனம் இருக்குது, வாக்குத்தத்தம் இருக்குது. அதை நிறைவேறாமல் உங்கள் உயிரை பிசாசு தொட முடியாது. நீங்களும் முயற்சி எடுத்தாலும் அது வாய்க்காது. அதை முடிச்சுட்டு தான் ஆண்டவர் உங்களை கொண்டு போவார். ஆனாலும் நம்முடைய அடக்க ஆராதனையெல்லாம் ஆண்டவரே நடத்தணும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எவ்வளோ மகிமையாக இருந்திருக்கும் நினச்சி பாருங்க. உபாகம் 33ஆம் அதிகாரத்தில் அவன் மரிப்பதற்கு முன்பாகவே 12 கோத்திரங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். இதெல்லாம் கேட்கும்போது நீங்கள் மனசில் நினைங்க, பெற்றோர்களே, வயதான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் திடீர்னு போயிட்டுருக்கேன், மறிச்சிடக்கூடாது. நான் என் பிள்ளைகளை மனதார வாழ்த்தணும். ஆமே. கீழ்ப்படியாத பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல, எதிர்க்கிற பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல, மனசார கடைசி காலத்தில் உங்கள் பிள்ளைய வாழ்த்தி ஆசீர்வதிங்க. ஆண்டுடைய வார்த்தை சொல்லி மனதார ஆசீர்வதிங்க. இந்த பாக்கியம் மோசேக்கு தான் கிடைச்சது. நிறைய பேர் பாருங்க, திடீர்னு ஒரு வியாதி, ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க, வீட்டுக்கு வருவதில்லை, அங்கேயே அவ்வளோதான், அங்கேருந்து நேராக கல்லறைக்கு போயிரு. சிலர் மாதக்கணக்காக என்ன மூளை சாவு, அது என்ன சொல்கிறது, கோமா ஸ்டேஜில் போயிடுறா. பெற்றோர்கள் பிள்ளைங்க எங்கிட்ட வந்து அழுவாங்க, எங்கள் அப்பா ஒன்றும் சொல்லாமல் போயிட்டார் பாஸ்டர், ஒரு வார்த்தை கூட எங்கள் கேட்கல, ஒரு ஏதோ ஆசைப்பட்டு ஏதாவது கேட்பாருன்னு பார்த்து கேட்கல.
எங்களை ஆசீர்வதிப்பான்னு பார்த்தோம், ஒன்றுமே சொல்லலை, இப்படி போயிட்டாரேங்குவாங்க. ஆனால் மோசே அப்படி அல்ல. மரிப்பதற்கு முன்பாகவே 12 கோத்திரங்களை ஆசீர்வதித்தார். அந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. யாருக்கு? இயேசுவின் சிநேகிதர்களுக்கு. இவன் பழைய ஏற்பாட்டில் மாத்திரமல்ல, இந்த மோசே புதிய ஏற்பாட்டுக்கு வருகிறார். மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே வரும்போது ஒரு பக்கம் சீசர்கள் நிற்கிறார்கள், சென்டரில் இயேசு இருக்கிறார், மறுபக்கத்தில் மோசேவும் எலியாவும் நிற்கிறார்கள். என்ன பாக்கியம்! கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டோட அவருடைய வாழ்க்கை முடியல, புதிய ஏற்பாட்டிலையும் அங்கே ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துகிறார். இந்த மகிமையான அனுபவம் ஆண்டுடைய சிநேகிதர்களுக்கு தான் கர்த்தர் தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒரு 5 நிமிடத்தை எடுத்துக்கொள்கிறேன். யோவான் 3ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். இங்கே ஒரு மனிதனை பார்த்து நாம் சீக்கிரமாக முடிக்க போகிறோம். வாசிங்க. யோவான் 11:36. என்ன இவ்வளோ நேரம்? அது யூதரெல்லாம் பேசிக்கிறாங்க. நம்மளாம் என்னென்னமோ செய்கிறோம், நம்மளை நேசிக்க மாட்டேங்கிறாரு. இந்த லாசருவை எவ்வளவாய் சத்தம் வர மாட்டேங்குது, யாரும் படிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் பேசுனா சீக்கிரம் முடிப்பேன். நீங்கள் அமைதியில் இருந்தால் இன்னும் 1 மணி நேரம் செய்தி இருக்கு. நான் சீக்கிரம் முடிக்கணும்னா நீங்கள் சத்தமாக சொல்லணும். எவ்வளவாய்? ஓ, சீக்கிரம் முடிக்கணுமா? நீங்கள் சத்தமாக சொன்னதுனால நான் இன்னும் 1 மணி நேரம் அதிகப்படுத்துகிறேன். ஏன்னா நீங்கள் சொன்னது என்னை உற்சாகப்படுத்திருச்சு, ஆவியில் நிரப்பிருச்சு. அல்லேலூயா. என்ன சொல்கிறேன்னா, இவ்வளவாய் சத்தம் வர மாட்டேங்குது. இந்த லாசரு ஆண்டவரிடத்தில் எப்படி சிநேகிதனாய் மாற முடிந்தது? அதுக்கு என்ன செய்தார்? மார்த்தாள் என்ன செஞ்சாங்க? மார்த்தாளை பற்றி பேசுகிறாங்க, பிரசங்கம் பண்ணுறாங்க. மரியாளை பற்றி பிரசங்கம் பண்ணுறாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? மார்த்தாள் இயேசுவை பார்த்த உடனே நேராக சமையல் ரூம்குள்ளே போயிட்டா. பாஸ்டரை பார்த்தோன்னே இவ்வளோ நாள் கழித்து வந்திருக்கிறாரு, 1 வருஷம் ஆச்சே பாஸ்டர் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, கொஞ்சம் அவரோட பேசலாம், வீட்டு பிரச்சனை சொல்லலாம், அது தெரியாது. நேராக சமையல் ரூம்குள்ளே போயிடும். இந்த மார்த்தாள்களை கர்த்தர் சந்திப்பாராக. மார்த்தாளுக்கு எப்பொழுதுமே நல்ல சூப்பர் சமையல். அப்படிப்பட்ட மார்த்தாளை வைத்திருக்கிற குடும்ப தலைவர்களுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். உங்களுக்கு ஹோட்டலுக்கே போக வேண்டாம். பாசமா சப்பாத்தி சுட்டாங்கன்னா 1 சப்பாத்தி வயிறு நம்பிடும். அதே சப்பாத்தி ஒரு வீட்டுக்கு போனேன், 7 சாப்பிட்டேன், வயிறு நம்ப மாட்டேங்குது. அதை இழுத்தா போராட்டமாக இருக்கு. நீயா நானா, கையும் வாயும் சேர்ந்து. அதே மாவு தான் அது சுட்டு கொண்டு வந்து வச்ச இந்திய மேப்பு மாதிரி இருக்கு. அதுக்கு ஒரு கிருபை வேணும். இந்த மார்த்தாளுடைய கிருபை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. கை உயர்த்தினவங்களுக்கு சமையல் சூப்பராக வரும். ஆண்கள் தான் நிறைய கை தூக்குறாங்க. அப்போ நிறைய ஆண்கள் தான் சமையல் ஆட்டிருக்கு. அல்லேலூயா. நாங்கள் சமையல் ரூம்குள்ளே போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம், பாசமாக கீரை வாங்கிட்டு வாங்க இங்கே வாங்க. நான் சில நேரத்தில் இல்லைன்ட்டு வந்துடுவேன். ஏன் தெரியுமா? வாங்கி கொடுத்தா நானும் ஆயினும். வெங்காயம் நறுக்க சொன்னால் ஈஸி, காய் அறுக்க சொன்னால் ஈஸி. இது 4வது கனி இருக்கணும். 9 கனியில் 4வது கனி இருந்தால் தான் கீரை. அதுக்காகவே என்ன சொல்லிது? கீரை இல்லைப்பா அம்மா இல்லைன்றது. கீரை இருக்குதுன்னா அன்னைக்கு நான் டைம் இருக்குது, கீரை ஆஞ்சி கொடுப்பேன்னு அர்த்தம். சின்னத்தில் பாசமாக கீரை இது வாங்கிட்டு வாங்குவாங்க. இருக்கும் அந்த கடையில் 4 வித கீரை இருக்கும். நான் இல்லைன்றுவேன். ரகசியம் என்ன? நான் இதுக்கு பொறுமை இல்லைங்க. உட்காந்து ஆமாம், கீழே உட்காந்த போல் கால் பிடிச்சிக்குது, எந்திரிக்க முடியல. 4 காலில் எந்திரிக்க வேண்டியதாக இருக்கு. என்ன சொல்ல வரேன்னா, மார்த்தாள் சூப்பராக சமைக்கிற அம்மா. அதனால தான் ஏசு அந்த கிராமத்துக்கு போனால் இங்கே போய் ஒரு டீ குடித்தாதாப்பா நல்லா இருக்குன்னு அவருக்கு தெரியும். இந்த வீட்டில் போனால் ஒரு சப்பாத்தி சாப்பிட்டா தான் நல்லா இருக்குன்னு அவருக்கு தெரியும். ஆனால் மரியாள் அப்படி இல்லை. இயேசுவின் பாதத்தில் உட்காருகிறவள். ஆமென். கற்றுக்கொள்ள விரும்புகிறவள். எனக்கு எல்லாம் தெரியும் என்று அந்த மேட்டிமை அந்த அம்மாக்கு இல்லை. இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும்.
ஊழியக்காரர் எவ்வளோ வளர்ந்தாலும் அந்த அனுபவம் நமக்கு வரணும். ஆமே. எங்கள் அப்பா 93 வயசில் இன்னும் கற்றுக்கொண்டே இருந்தார். 93 வயசில். நம்ம கொஞ்சம் சின்ன பைபிளை கொஞ்சம் தெரிஞ்சால் எல்லாம் கற்றுக்கிட்ட மாதிரி ஸ்தோத்திரம் பாஸ்டருக்கே போதிக்கிற அளவுக்கு வந்துடுவோம். அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அப்படிலாம் எங்களுக்கு வேணும். என்ன சொல்ல வரேன்னா, லாசரு இயேசுவுக்கு சிநேகிதனாய் மாற லாசரு அவங்கிட்ட பெரிதான காரியம் எதுவுமே அவர் செய்யலை. அப்படி ஏதாவது செஞ்சிருந்தா 5 மணிக்கு வந்தவங்க அமைதியாக இருங்க அப்படின்னா சாம பாச அமைதியாக இருக்க சொல்கிறேன். நீங்கள் இப்போ பேசுங்க. மார்த்தாள்னா உடனே சமைக்கிறவன் சொல்கிறீங்க, மரியாள்னா உட்கார்ந்து வசனத்தை கேட்குறவன் சொல்கிறீங்க. லாசரு கிட்ட இருந்து ஏதாவது நல்ல காரியம் சொல்லுங்க. அம்மா பாசம்மா, ஓ அன்பாக இருந்தாங்க. மற்றவங்க இவங்க 2 பேரும் அன்பாக இருந்தாங்க. சரி, தேங்க்யூ. அன்பாக இருந்தாங்க. வேற சொல்லுங்க. ஏன் ஆண்டவர் இந்த லாசருவை சிநேகித்தார்? அப்படி என்ன அவங்கிட்ட இருக்கு? பைபிளில் இல்லை. ஆனால் நீங்கள் யோசிக்கணும். நான் இது வரைக்கும் யோசிக்கல. எத்தனையோ முறை கிட்டத்தட்ட ஒரு 500 தடவை பிரசங்கம் பண்ணியிருப்பேன். இந்த 30 வருஷத்தில் எங்கே போனாலும் மரித்தவர்கள் வீட்டில் இந்த செய்தி கொடுத்துருக்கேன். ஆனால் ஒரு நாள் இப்படி நான் யோசனை பண்ணதில்லை. அப்படி என்னங்க ஏன் சிநேகிக்கணும்? அவங்ககிட்ட என்ன காரியம் காணப்பட்டது? பின்னாடி பேசுங்க. நல்ல வேத அறிவுள்ளவர்கள் ஊழியம் செய்கிறவங்களாம் இருக்கீங்க, பேசுங்க. நல்ல பெரிய சபையிலேருந்து வந்தவங்கலாம் இருக்கீங்க, சொல்லுங்க. உங்கள் பாஸ் சொல்லியிருப்பார்ல, சத்தம் வரட்டும். சீக்கிரம் முடிக்கணும்னா பேசுங்க. மார்த்தாள் மரியாளுக்கு சகோதரன் அந்த கடி தான் நேசித்தாரோ? சரி, தேங்க்யூ. பேசுறதுக்காய் ஸ்தோத்திரம். ஏசப்பா கூடவே இருந்தாரா? இல்லே லூயா. அதனால சிநேகித்தார். அப்போ ஏசப்பா போன இடம்லாம் போயிட்டு இருந்தாரோ? பேசிக்கிட்டே இருப்பாரா ஏசப்பா கிட்டியா? எங்கே காமிங்க பைபிளில். இப்போ நான் சொல்கிறது என்னை பார்த்து கேட்டுறாதீங்க, பைபிளில் காண்பீங்கன்னு. அவன் செய்த காரியம் மிகவும் முக்கியமானது. இப்போ நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க. நான் பாதி சொல்லிடுவேன், நீங்கள் பதில் முடிங்க. ஏசப்பா வந்திருக்கிறாரு, டீ போடணும், பலகாரம் செய்யணும், சிக்கன் மட்டன் வாங்கி கொடுத்துருப்பாங்க, அதையும் செய்யணும். அது செய்கிறதுக்கெல்லாம் என்ன வேணும்? துட்டு வேணும். என்ன நம்ம கடை வச்சுருக்கிறவங்களா? நம்ம அண்ணாச்சிங்களா? நம்ம ஃப்ரெண்டுகளா? என்ன வேணும்? காசு வேணும். அப்போ அதுக்கு மரியாள் வீடெல்லாம் ரெடி பண்ணி உட்காந்துட்டாங்க. மார்த்தாள் உள்ளே போய் செய்ய போயிட்டாங்க. லாசரு என்ன பண்ணியிருப்பார்? இப்போ சொல்லுங்க. வெரி குட், சூப்பர். வேலைக்கு கடினமாக உழைக்கிற மனுஷன் லாசரு. அல்லேலூயா. கடினமாய் உழைக்கிறவர்களை இயேசு சிநேகிக்கிறார். சோம்பேறிகளை இயேசு சிநேகிக்க மாட்டார். அல்லே ஆபிரகாம் இந்த வயசுலையும் ஐயா எப்படி வேலை செய்கிறாங்க பாரு. அப்படி இருக்கணும். சரி, பிள்ளைங்க சம்பாதிக்கிறாங்க, ஏதோ கொடுப்பாங்க, உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு நினைக்காம கடினமாய் உழைக்கிறவன் லாசரு. இல்லாட்டினா இவ்வளவு விதவிதமாக சமையல் செய்ய முடியாது. மார்த்தாள் ஓடி ஓடி உழைக்கிறவர், கடினமாய் உழைக்கிறவர். ஹிந்தி மக்கள் பாருங்க, வந்து வேலை இல்லைன்னு யாருமே இல்லை. எங்கே போனாலும் எந்த வேலையும் அவங்களுக்கு ரெடியாக இருக்கு, போயிடுறாங்க. ஆனால் நம்ம ஆட்கள் என்ன சொல்கிறாங்க? பாஸ்டர் வேலை இல்லை. எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. சோம்பேறி இல்லைம்மா, அவங்க எதிர்பார்க்குற அந்த கம்பெனி, சில கம்பெனிக்குள்ளே இடைஞ்சல் இருக்கு, நமக்கு தெரியாது. அப்பா அம்மா கிட்ட சில காரியம் சொல்ல முடியாது. அதனால தான் அவங்க அங்கே கம்பெனிக்கு சிலர் போக மாட்டாங்க. அந்த தடைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவாராக. என்ன சொல்றேன்னா, அந்த பணத்தை சம்பாதிக்க லாசரு கடுமையாய் உழைத்தார். யோவான் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் படிச்சீங்கனாலே புரிஞ்சுக்கலாம். அவர் என்ன பண்ணார், ஏன் சிநேகித்தார்னா, லாசரு விலை உயர்ந்த நலதம் என்ற தைலம் செண்டு பாட்டில் வீட்டுக்கு வருவதுக்கு காரணம் இந்த லாசரு. இன்றைக்கு நம்முடைய வீட்டில் இருக்கிறது விலை உயர்ந்த நகைகள் வருவதற்கு எப்படி குடும்பத் தலைவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வீட்டு செலவு போக
நகை சம்பாதிச்சு பேங்க்கில் வைக்கிறோமோ வீட்டில் வைக்கிறோமோ, அதே போல் லாசரு பாருங்க, கடினமாக உழைச்ச அந்த உழைப்பினாலே விலையேற பெற்ற, அப்படின்னா நகைக்கு சமமா, தங்கத்துக்கு சமமா, விலையேற பெற்ற நளதம் என்ற பரிமள தைலத்தை அந்த வீட்டில் வச்சிருந்திருக்கிறாங்க இயேசுவுக்காக. அதை வாங்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பார். இயேசுவுக்காக கொடுப்பதற்கு உங்க வீட்டில் ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். விலையேற பெற்ற இந்த பரிமள தைலம் வாங்குவதற்கு பணம் தேவை. இன்னும் சொல்ல போனால் இவைகள் எல்லாவற்றுக்கும் பணத்தை தாராளமாய் கொடுக்கிற லாசரு. ஆமென். அவன் கொடுத்ததுனால தான் லாசரு வாங்கி சம்பாரிச்சு மறைச்சு வச்சிருந்தான். சகோதரிகளுக்கு கொடுக்காம இருந்தா இது வந்திருக்குமா? தன்னுடைய வருமானத்தை மறைச்சு வைக்கல, ஒளிச்சு வைக்கல, தாராளமாய் கொடுத்தான். செலவு பண்ணு, இயேசுவுக்கு செலவு பண்ணு. நான் சம்பாதித்த பணம் நீ தாராளமாக காணிக்க போடு, மிஸ்டரி கொடு அப்படின்னு கொடுத்ததுனால தான் இந்த லாசருவை, மரித்து நாரி போன லாசருவை உயிரோடு எழுப்பினார். வேகமாக டைம் போகிறதுனால ஸ்பீடாக நானும் போகிறேன். நல்ல அருமையான தெய்வ பிள்ளைய அந்த ஊரில் எத்தனையோ பேர் செத்தது தான். ஏன்னா அவனெல்லாம் கர்த்தர் கொடுக்காதவன், ஆண்டவரை ஏமாத்துறவன், ஆண்டுடைய நாம மகிமைக்காக ஒன்று செய்யாதவன். அவனால் பிரயோஜனம் இல்லை, அவன் உயிரோடு எழுப்பி பிரயோஜனம் இல்லை. ஆனால் இதே லாசரு உயிரோடு எழும்பினான். இன்னும் தேவநாமம் மகிமைப்பட, தேவராஜ்யம் கட்டப்பட, சாத்தானின் கோட்டைகள் தகர்க்கப்பட தன்னுடைய எல்லா வருமானத்தை அள்ளி கொடுப்பான், தாராளமாய் கொடுப்பான். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் அநேகர் மேல் இறங்குகிறது. இதுவரைக்கும் கர்த்தர் கொடுக்காம இருந்த உங்க மேல் அந்த அபிஷேகம் இறங்குகிறது. அது ஒரு பெரிய அபிஷேகம். ஆமென். இந்த கொடுக்கிற அந்த பாக்கியம் அதை வர்ணிக்க முடியாது. அந்த லாசரு தேவை, ஆகவே தான் உயிரோடு எழுப்பினார். நல்ல கொடுக்கிறவன் தான்ப்பா எனக்கு வேணும்னு சொல்லி உயிரோடு எழுப்பினார். இல்லைன்னா அவனை விட்டுருப்பார். போ, முடிஞ்சது, வயசாயிடுச்சு, இன்னும் இருந்து என்ன பிரயோஜனம்? முன்னாள் சபைக்கும் பிரயோஜனம் இல்லை, குடும்பத்துக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி அடக்க ஆராதனையில் அங்கே போய் ஏதாவது பூகி போட்டுட்டு வந்திருப்பார். இல்லை, இவன் தேவை தேவராஜ்யம் மகிமைக்காக தாராளமாய் கொடுக்கிறவன் என்று அறிந்து லாசருவே வெளியே வா என்று எழுப்பினார். இன்றைக்கு உயிரோடு இருப்பதற்கு காரணம், நீங்களும் நான் உயிரோடு இருப்பது காரணம், கர்த்தருக்கு தாராளமாய் கொடுப்பதற்காக வச்சிருக்கிறார். இல்லாட்டினா கொரோனா வந்தப்பவே அந்த நம்ம ஃப்ரெண்டுகளோடவே கொண்டு போயிருப்பார். இல்லை, என் பிள்ளையை உயிரோட ஜீவனோட வச்சிருக்க ஒரே காரணம், இவர்களை கொண்டு இந்த திருப்பூரில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரப்போகிறேன், இந்த சபையில் ஒரு எழுப்புதலை கொண்டு வரப்போகிறேன். என்னுடைய ஜனங்கள் தாராளமாய் கொடுக்கிறவர்கள், ஏராளமாய் கொடுக்கிறவர்கள். இந்த லாசரு எனக்கு தேவை. கடினமாய் உழைக்கிற, தாராளமாய் கொடுக்கிற உங்களை தான் ஆண்டவர் சிநேகிதன் என்று சொல்லுவார். அந்த பாக்கியத்தை தேவன் நமக்கு தருவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் தம்முடைய காரியங்களுக்காக, ஊழியங்களுக்காக கொடுப்பவர்களை அதிகமாக நேசிக்கிறார். அது 2 வெள்ளிக்காசா இருந்தாலும் பரவாயில்ல. நான் இங்கே இப்போ ஏழை பணக்காரன் நல்ல சம்பாதிக்க இதில் வித்தியாசத்தை இங்கே கொண்டு வரவே மாட்டேன். கவனிக்கிறீங்களா? கொஞ்சமாக ஆண்டவர் இருக்கிறதுலையே பெஸ்டானது இவ்வளோதான். அந்த 2 வெள்ளிக்காசு அந்த அம்மா பாராட்டலையே ஆண்டவர். அதனால் 2 கொரிந்தியர் 9:7 கர்த்தர் கொடுக்கிற இடத்திலே, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்திலே தேவன் சிநேகிதனாய் இருக்கிறார். வசனம் இருக்கா? வசனம் இருக்கா? ஏன் ஆண்டவர் நம்மளை நேசிக்கல? ஏன் ஆண்டவர் நம்மளை வெறுக்கிறாரு? ஏன் அற்புதம் நடக்கல குடும்பத்தில்? இன்னும் ஏன் போராடிட்டு இருக்கிறீங்க? லாசரு குடும்பத்தில் அற்புதம் நடந்தது காரணம் தாராளமாய் கொடுக்கிறவன். இந்த வாரம் சில அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். யாருக்குமே தெரியாமல் செய்ய போகிறார். தேவதூதருக்கு தெரியாமல் செய்ய போகிறார். சாத்தானுக்கு தெரியாது சில அற்புதங்கள் கர்த்தர் செய்ய போகிறார். இந்த 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனையில் அதுதான் கர்த்தர் வார்த்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், பாஸ்டுக்கே தெரியாது அந்த மாதிரி ஒரு அற்புதம் உங்க குடும்பத்தில் கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். ரொம்ப ஜெபம் பண்ணுறேன் பாஸ்டர், ரொம்ப பக்தியாக இருக்கேன், உண்மையாக இருக்கேன், ஒன்றுமே வேகமாக நடக்க மாட்டேங்குது, அழுதுட்டு இருக்கீங்களா? விரைவாக நடக்கவில்லையா? அநேகர் இந்த இடத்துல அந்த ஒரு வேதனையோடு வந்து உட்கார்ந்துருக்கேன். சில நேரத்தில் நாங்கள் அப்படி நினைக்கிறோம், ஊழியத்தில் உடனே நடக்கணும், ஜெபித்த உடனே அற்புதம் நடக்கணும், 3 வருஷம் ஆயிருச்சு, விரைவாக நடக்கணும்னு நினைக்கிறோம். விரைவாய் நடக்கவில்லையா?
நிறைவாய் நடக்க போகிறது. அதுதான் ரகசியம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். என் தாமதத்துக்கெல்லாம் ஒரே காரணம், விரைவாய் நடக்கவில்லை, ஆனால் நிறைவாய் நடக்க போகிறது. தலைக்கு மேல கை தட்டி ஹல்லேலூயா, சத்தமாய் ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த தாமதத்துக்கு காரணம், இந்த லேட் ஆனது காரணம், விரைவாய் நடக்காமல் இருப்பது காரணம், நிறைவாய் கர்த்தர் கொடுக்க ரெடியா வச்சிருக்கிறார். ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஓ glory to God. ஹல்லேலூயா. கர்த்தருடைய காணிக்கை நேரம். பாடல் நீங்கள் வேகமாக காணிக்கை எடுக்க ஆரம்பிச்சிடலாம். உங்கள் பகுதியில் ஸ்தோத்திரம் பார்த்து நடங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் உள்ளே போக வேண்டாம், காணிக்கணுங்க அவங்களே வாங்கி உள்ளே இது பண்ணி கொடுப்பாங்க. கர்த்தருடைய பந்திக்கு ஆண்டுடைய பிள்ளைகள் வாங்க. பாஸ்டம்மா உதவி செய்வாங்க கர்த்தருடைய பந்தியை. ஸ்டான்லி பிரதர் காணிக்கை காரியங்களை பார்த்து கொள்வாங்க. Glory to God. Hallelujah. அற்புதமான ஆண்டவர், ஆற்றும் செயல்களில் முற்றும் சிறந்த தேவரீ, மீட்க வல்லவர், மீட்டெம்மை காக்க வல்லவர், மகிமை என்றென்றும் உமக்கே, காட்டும் வழிகளில் அற்புதமான ஆண்டவர், ஆற்றும் செயல்களில் முற்றும் சிறந்த தேவரீ, மீட்க வல்லவர், மீட்டெம்மை காக்க வல்லவர், மகிமை என்றென்றும் உமக்கே. ஏராளமானவர், தாராளமானவர், நீரே எல் ஷடாய், நிறைவாக்கும் தேவன் நீர் போதுமானவர், சர்வ வல்ல தேவரே நீர் போதும் என்றும். ஏராளமானவர், தாராளமானவர், நீரே எல் ஷடாய், நிறைவாக்கும் தேவன் நீர் போதுமானவர், சர்வ வல்ல தேவரே நீர் போதும் என்றும். நீர் போதும் என்றும். எல்லாருக்கும் கிடைக்கும் வரை பொறுமையாய் காத்திருங்கள். நீர் போதும் என்றும். மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றவர்கள் தகுதியானவர்கள். யாரெல்லாம் ஞானஸ்நானம் பெற்றிருக்கீங்களோ அவங்க இதுல பங்கு பெறலாம். புதிதாய் வந்தவர்கள், ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள், நீங்கள் வாங்கியிருப்பீர்களானால் அதை திருப்பி கொடுக்க அன்பாய் கேட்கிறோம். ஹல்லேலூயா. கிடைக்காதவர்கள் கை உயர்த்தி காட்டுங்க. கிடைக்காதவர்கள் கை உயர்த்தி காட்டுங்க. எல்லாரும் பேக் சைடுல ஆற்றும் செயல்களில் கை பின்னாடி 2 பேர் உயர்த்துறாங்க. தேவரீ மீட்க வல்லவர், மீட்டெம்மை காக்க
வல்லவர், மகிமை என்றென்றும் உமக்கே. சொல்லுவோம், ஏராளமானவர், ஏராளமானவர், தாராளமானவர், நீரே எல் ஷடாய், நிறைவாக்கும் தேவன் நீர் போதுமானவர், சர்வ வல்ல தேவரே நீர் போதும் போதும் என்றும், நீர் போதும் போதும் என்றும். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் கடைசி நாளில் அவனை எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், எல்லாம் ஸ்தோத்திரம். சத்தமாய் துதிங்க. எங்களுக்காய் பலியானீரே, எங்களுக்காய் பாவத்துக்காய் எங்களுடைய அக்கிரமங்களுக்காய் நொறுக்கப்பட்டீரே. சத்தமாய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஏதோ கிடைச்ச உடனே ஜெபம் பண்ணி சாப்பிடுறது இல்லை. கொஞ்சம் நல்ல இந்த பாடலை கேட்டுக்கொண்டே ஸ்தோத்திரம் பண்ணிட்டுங்க. சத்தமா சத்தமா எல்லாம் துதிங்க துதிங்க. இயேசுவே உம்மை துதிக்கிறோம். கல்வாரி நோக்கி பார். ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. கல்வாரி சிலுவையில் நமக்காக இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்து அந்த அன்பை வெளிப்படுத்தினார். கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவி பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவில் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவில் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவில் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது.
கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. எல்லார் கைகளில் அப்பத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நமக்காக சிலுவையில் உயர்த்தப்பட்ட 6 மணி நேரம் நமக்காக அவருடைய சரீரம் உயர்த்தப்பட்டிருந்தது. இந்த அப்பமாகிய இந்த ஆண்டுடைய சரீரத்துக்கு அடையாளமாகி இந்த அப்பத்தை உயர்த்தி எல்லா ஸ்தோத்திரத்தோட இந்த அப்பத்தை நாம் புசிப்போம். யாவரும் இணைந்து கல்வாரியிலே நமக்காக சிந்தப்பட்ட விலையேறப்பட்ட இரத்தம், அந்த இரத்தத்தை நாம் சேர்ந்து பானம் பண்ணுவோம். நீங்கள் வெளியிலே போகும்போது அங்கங்கே டஸ்ட்பின் வைத்திருக்கிறாங்க, இப்போ போட வேண்டாம். ஜெப சிந்தையோடு நம்ம அப்படியே தேவ பிரசன்னத்துக்குள்ளே வருவோம். எல்லாரும் தேவ பிரசன்னத்துக்குள்ளே வருவோம். உங்களை மறந்து கர்த்தரை ஆராதியுங்கள். பக்கத்தில் யார் இருக்காங்கலாம் வெக்கப்படாமல் ஆவியில் நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஒரு புதிய பலனை தந்து அனுப்ப போகிறார். அவருடைய சிநேகிதனாய் மாறி புறப்பட்டு போக போறீங்க. ஹல்லேலூயா. உங்களோடு கர்த்தர் முகமுகமாய் பேச போகிறார். எல்லா தீங்குக்கும் உங்களை விலக்கி காக்க போகிறார். மீண்டும் நம்மை உயிரோடு எழுப்பி நல்ல ஆவியில நிரம்பி போராடுங்க, போராடுங்க. தேவ பிரசன்னம், தேவனுடைய வல்லமை நிரப்பட்டும். வாலிப பிள்ளைகளை நிரப்பும், வயோதிபரை நிரப்பும், அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்பும். இந்த மாதத்தில் ஒரு அற்புதத்தை செய்வீராக. உங்களுடைய முகத்தின் ஒளியை பிரகாசிப்பிக்க பண்ணுவீராக. கிருபையை கட்டளையிடுவீராக. வல்லமை, வல்லமை, வல்லமை. பாஸ்டர் அவர்கள் ஜெபம் செய்ய கேட்கிறேன். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம். நம்ம எல்லாரும் எழும்பி நின்று தேவனை கனப்படுத்தி இந்த மாதத்தில் கொண்டு வந்த ஆண்டவருக்கு நம்ம ஆராதனை செலுத்தி இருக்கிறோம். அவருடைய வார்த்தை கேட்டு இருக்கிறோம். இந்த மாதம் முழுதும் கர்த்தர் நம்மை சிறப்பாக நடத்த போகிறார். ஹல்லேலூயா. அவருடைய சிநேகிதராய் நாம் மாறணும். இன்னும் என்ன குறைகள் இருக்கோ அதெல்லாம் கர்த்தர் நம்மை விட்டு மாற்றி, ஹல்லேலூயா, வேதத்தில் இருக்கிற நபர்களை போல என்னை மாற்றுங்கப்பா. அப்படி சொல்லுங்களேன். வேதத்தில் இருக்கிறப்பா ஆபிரகாமை போல, யாக்கோபை போல, இயேசுவே மோசே போல என்னை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே லாசருவை போல என்னை மாற்றுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான ஆண்டவரே முடிவு நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் முதல் ஆராதனையில் தேவனே நீர் எங்களோடு இருந்து இந்த ஆராதனை முழுவதும் நடத்தி கொடுத்ததற்காய் நன்றி. பாடல் ஆராதனையில் உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி இருக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. செய்தி நேரத்தில் ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீங்கள் பேசினதற்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. இன்னும் எங்களுடைய வாழ்வில் என்ன குறைகள் இருக்கோ அதெல்லாம் கர்த்தர் சரிப்படுத்துவீராக. தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கின்ற ஒரு இடத்துக்கு எங்களை கொண்டு வாரோம் ஆண்டவரே, கொண்டு வாரோம். குறைவுகளை பார்க்கிற தெய்வம் அல்ல, குறைவுகளை நிவர்த்தி செய்கிற ஆண்டவர் எங்கள் தேவனாய் இருப்பதற்காய் நன்றி அப்பா. தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் எங்களை நடத்த போகிறதற்காய் நன்றி, நடத்த போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை நினமுள்ளதாக்குவார் என்று சொல்லியிருக்கிறது. எலும்புகளை நினமுள்ளதாக்கி
நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போல இருப்பாய் என்ற அந்த வாக்கு ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைவேறுவதாக ஆண்டவரே. வறட்சிகள் மாறட்டும் ஆண்டவரே, வேதனைகள் மாறட்டும் அப்பா, கண்ணீர் மாறட்டும் ஆண்டவரே. இந்த மாதத்தில் அற்புத மாதமாய் கர்த்தர் எங்களை நடத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. என்னென்ன தேவைகளோடு நம்முடைய பிள்ளைகள் வந்தார்களோ, தேவைகளை அறிந்த ஆண்டவர் அவர்களை நடத்த நீர் வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு உமக்காக இந்த மாதம் முழுதும் ஆண்டவரே கடந்து செல்ல உதவி செய்யுங்கப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பெற்றோரை ஆசீர்வதிங்கப்பா, வயதான பெற்றோர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லார் மேலும் உம்முடைய கரம் அமரட்டும் அப்பா. நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக, கண்ணீரை மாற்றுவீராக, வேதனைகளை மாற்றுவீராகப்பா, கஷ்டங்களை மாற்றி போடுங்கப்பா. எதிர்பார்க்கிற நன்மைகள் ஒவ்வொன்றும் கர்த்தர் அவளுக்கு கொண்டு வந்து அவர்களை ஆசீர்வதிக்க போறதுக்காய் நன்றி. நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த காணிக்கை தசம பாகங்களையும் உம்முடைய சமூகத்தில் படைத்திருக்கிறோம். அதை நீங்கள் ஆசீர்வதிங்க, பல மடங்கு அவர்களுக்கு திருப்பி தாங்க ஆண்டவரே. இந்த வாரம் முழுதும் கூட இருந்து நடத்துங்க. சுகமாக கொண்டு வந்தீங்கப்பா, சுகமாக கொண்டு போங்க. சமாதானத்தை கட்டளையிடுங்க. வேலை ஸ்தலங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குங்கப்பா. கட்டுங்க ஆண்டவரே வாழ்க்கையை. ஸ்தோத்திரம். இடிக்கப்பட்ட வாழ்க்கையெல்லாம் இந்த மாதத்தில் கர்த்தர் கட்ட போறதுக்காய் நன்றி. நீ கட்டப்படுவாய் என்று சொன்ன ஆண்டவர், அப்படியே நீங்கள் செய்ய போறதுக்காய் நன்றி. ஆசீர்வதிங்கப்பா. நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். சமாதானத்தோடு எங்களை அனுப்புகிறதற்காய் நன்றி. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட நம் அனைவரோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பக்கத்தில் இருக்கிற இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே